பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானோட நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே வாழ்த்துகிறேன். தேவன் நம்மளுக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 139:24 பாருங்க. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்திலே உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றார். தேவனு உண்டாக்கும் ஒளி அப்படின்னு சொன்னால் நித்திய ஒளி என்பது நம்மளுக்கு நித்திய ஜீவனு தான். நித்திய ஜீவன் தேவனோட ஒளி, அதே நித்திய ஜீவன் நம்மளுக்கு இருக்கும். அந்த ஒளியில் நித்திய ஜீவனுக்கான ஒளி தேவன் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாரு, காட்டியிருக்கிறாரு, நடத்தி கொண்டே இருக்கிறார். நித்திய ஒளிக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஆயுதமாக இருக்கணும். அதே போல் கிருபையின் ஒளி நமக்கு இந்த உலகத்தில் வாழ்நாள் முழுவதும் அவர் கிருபை நம்மளுக்கு எப்பொழுதும் இருக்கும். அவர் கிருபையின் ஒளியில், நித்திய ஒளியில் அவர் என்ன பண்ணுறாரு? நம்மளை பரலோகத்திற்கு கொண்டு செல்ல அவர் ஒளி காட்டி கொண்டிருக்கிறார். நம்மளுக்கு என்ன ஒளினா பரலோகத்துக்கு கொண்டு போகிற ஒளி தான் நம்மளை காட்டிக்கொண்டு, அந்த நித்திய ஒளியில் நம்ம என்ன பண்ணணும்? நடக்கிறவங்களாக இருக்கணும். அதே யோவான் 14:6 நீங்கள் பாருங்கள். அவர் சொல்கிறாரு, நானே ஒளியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை எல்லாமலும் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவரே இயேசு கிறிஸ்துவே நம்ம நித்திய ஒளியில், நித்திய ஜீவனுக்கு, பரலோகத்துக்கு கொண்டு போகிற ஒளி நம்மளுக்கு இந்த உலகத்தில். அவர் 33 வருஷம் அவர் வாழ்ந்து, ஒரு மனிதன் இப்படி தான் வாழணும், இப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் பரலோகத்துக்கு உங்களுக்கு நான் ஒரு ஒளி காட்டியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, நானே ஒளியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த ஒளிக்கு நம்ம ஆயுதமுள்ளவர்களாக நாம் இருக்கணும். நித்திய ஒளி நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கு தேவை. தேவ ஜனமே இந்த உலகத்தில் இருக்கும்போது, தேவன ஒளியில் நம்ம நடக்கும்போது, நமக்கு இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஒரு ஒளி, ஒரு இடம் அவர் ஆயுதப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த இடத்துக்கு நாம் என்ன பண்ணணும்? ஆயுதமுள்ளவர்களாக நாம் இருக்கணும். நீங்கள் இந்த ஆண்டவர் பாதத்தில் வச்சு ஜெபம் பண்ணுங்க. இன்னொரு காரியம், சங்கீதம் 5வது அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. கர்த்தாவே, என்னை சத்துருகளின் நிமித்தமும் என்னை உம்மிடத்திலே நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய ஒளியை செவ்வைப்படுத்தும். தாவீது சொல்கிறாரு, தேவனே, சத்துருகள் நிமித்தம் என்னை உம்மிடத்தில் நீதியாக, இச்சத்துருகளெல்லாம் ஆண்டவர் எனக்கு இருக்கிறாங்க, ஆனாலும் உங்கள் முன்பாக நீதியாக நான் நடந்து உம்முடைய ஒளியை செவ்வைப்படுத்தும் ஆண்டவரே அப்படின்றார். அதுபோல் நமக்கு இருக்கிற ஒரு நோக்கம் என்னென்னா, தேவனோட ஒளியில் நடக்கணும். அவர் வைத்திருக்கிற அந்த இடத்துக்கு நம்ம போகணுன்றது தான் நம்மளோட நோக்கம், தேவனோட நோக்கம். அதே போல் உங்களோட நோக்கம் கூட அது கூட இருக்கலாம். அதனால தேவனை பாதத்தில் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒளி, ஆண்டவரே நல்ல ஒளியில் நடத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க? நீர் உண்டாக்கின ஒளியிலே என்னை நடத்துங்க ஆண்டவரே. உங்களுக்கு விரோதமான காரியங்களும், உங்களுக்கு விரோதமான பேச்சுகளும், உங்களுக்கு விரோதமான செயல்களும் என்கிட்ட இல்லாதபடி என் தேவனுக்காக நான் வாழ கிருபை தாங்க ஆண்டவரே. உங்கள் ஒளியிலே நான் நடக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே, பரலோக பிதாவே, தாவீது சொன்னது போல கர்த்தாவே, அப்பா, வேதனை உண்டாக்கும் ஒளியினிடத்திலிருந்து உண்டான என்று பார்த்து நித்திய ஒளியிலே என் கர்த்தாவை நடத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தாவீது சொன்னது போல், ஆண்டவரே, நித்திய ஒளியில் கர்த்தாவை இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களும் கர்த்தாவை நித்திய ஒளியில் நடத்துங்கப்பா. எந்த ஒரு வேதனை உண்டாக்கும் ஒளி அவங்களுக்கு வேண்டாம் கர்த்தாவே. அப்படி இருந்தாலும் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தை உங்களை விட்டு விலகட்டும் கர்த்தாவே. தேவா ஸ்தோத்திரம். அவங்க தேவைகள் எல்லாம் பிள்ளைங்கள்ட்ட சந்திங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஆமேன்.